முடியும் ஒரு 10 லட்சத்துக்கு மேல 10 லட்சம் இருப்போம். அதனால ஐயா அவரு சொன்னாரு, நாங்க சரி ஐயா நம்மளுக்கு செய்வாரு என்ற ஒரு கோரிக்கைப்படி நாங்க எல்லாரும் தமிழர்கள் எல்லாரும் நாங்க ஐயாவை வர வச்சோம். ஆனா எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்க பர்மனெண்ட் ஆகணும். எங்களுக்கு பர்மனெண்ட் ஆனா எங்களை மதிக்கணும். பாப்புலேஷன் யாரும் எங்களை மதிக்கல. நாங்க செய்யற உங்களுக்கு ஊதியம் வருது ஐயா, எங்களுக்கு 7000 ரூபாய் சம்பளம் ஐயா. எங்க ஊதியத்துல நாங்க 7000 ரூபாய். எவ்வளவு நாளா நீங்க வேலை செய்யறீங்க? நான் 12 வருஷமா வேலை செய்யறேன் ஐயா. ஆனா என்னோட என்னோட தொழிலாளர்கள்லாம் 30 வருஷம் 40 வருஷம் சம்பளம் வாங்குறோம். இன்னைக்கு 12,000 சம்பளம் தான் வாங்குறாங்க. அவ்வளவுதான் ஐயா சம்பளம் வாங்குறாங்க. எல்லாரும் அமைதியா ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. அந்த மாதிரி ஐயா அதனால எல்லாருமே கஷ்டப்படுறோம். இன்னைக்குதான் நேத்து தான் எங்களுக்கு போன வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு தரமணியில லீவு மே மாசம் கோடை விடுமுறை எல்லா துறையும் லீவ் விட்டுடுவாங்க. ஆனா எங்க பசங்களுக்கு மட்டும் லீவே கிடையாது. நீங்க கேட்டா 300 நாள் வேலை திட்டத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க அனு ஒரு அமைச்சர் சொன்னாரு. இல்ல ஐயா, சின்ன குழந்தைங்க எங்களால வர வைக்க முடியல ஐயா, பசங்க வரல, எங்களுக்கு சீடி போங்க எல்லாருமே வருவாங்க. அந்த டைம்ல எங்களை பிள்ளைங்களை வச்சுன்னு பாத்துக்க முடியலையா. ஒரு பேரண்ட் கிட்ட போய் கேட்டா அதெல்லாம் அனுப்ப முடியாதுமா, உங்களுக்கு போய் நீங்க எங்கன்னா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடும். இல்லம்மா அனுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சு நாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் கஷ்டம் ஐயா. எங்க கஷ்டத்துக்காக தான் நாங்க இந்த வேலைக்கே வந்திருக்கோம். இன்னைக்கு எங்களோட வாழ்வா 7000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு நாங்க எவ்வளவு கஷ்டப்படும். 12,000 ரூபாய் சம்பளம் ஐயா ஒரு டீச்சருக்கு. 12,000 ரூபாய் சம்பளத்துல அந்த டீச்சர் 5,000 ரூபாய் இங்கே கஷ்டப்பட்டு விட்டுட்டு போறாங்க. ஒரு அங்கன்வாடி மையத்துல எல்லாமே அந்த டீச்சர் வாங்கி போடணும் ஐயா. ஐயா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஐயா. அமைதியா இருங்க. ஒரு டீச்சரு ஒரு செப்டம்பர் மாசம் பால் விட்டு தாய்மார் அவங்க ஒரு வண்டியில பெட்ரோல் போட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம் ஐயா. எல்லா பஸ் வசதி இல்லாத எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு இருக்கு எடுக்கிறாங்க அவங்க தருவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறோம் ஐயா. எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை வந்து 3 நாளா இருக்கணும்.